இந்த மாதிரி பொட்டேட்டோ ஃப்ரையை நான் எப்படி பண்ணேன், அதுக்கு வந்து குட்டி குட்டியான பொட்டேட்டோவை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கணும். குட்டி பொட்டேட்டோ வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு குக்கரில் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோவை எல்லாத்தையும் போட்டு ஒரு விசில் விட்டு எடுக்கணும். அப்போ தான் வந்து ரொம்ப குழையாமலும் இருக்கும். விசில் விட்டு எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ வந்து நல்லா உரித்து சின்னதாக வேணும் சின்னதாக, பெருசாக வேணும் பெருசாக, எப்படி வேணால் வந்து போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா வேகும். இதை வந்து கடாயில் வந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, பெருங்காயம் இது ரெண்டுத்தையுமே வந்து போடலாம். போட்டு நல்லா வதக்கணும். அப்போ தான் வந்து அந்த பெருங்காயத்தோட ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து உள்ளே போகும். இது கூடவே வந்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கணுன்னா கொஞ்சம் நல்லா வேகும். இது கூடவே வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி தூள், இதெல்லாமே வந்து சேர்த்து நல்லா பிரட்டிக்கணும். அப்புறம் கொஞ்ச நேரம்